ஏம்மா ராணியோட வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்களாம்மா? செல்வி வீட்டில் தான் 2 பேருமே தங்கியிருக்கதா கேள்விப்பட்டேன். அப்படியா? ஆமாங்க திடீர்னு சொன்னார் காலி பண்ண சொல்லிட்டார் போல. அதான் இந்த மாதிரி செல்வி அக்கா வீட்டில் இருக்காங்க. எப்படி ஒரு ஒரு குடும்பத்தை சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இல்லை எப்படி செல்வி 2 குடும்பத்தை சமாளித்து இருக்கான்னு தெரியல. கொஞ்சம் கஷ்டம்தாங்க அப்புறம் என்ன பண்ணுறது? சரிம்மா, நம்ம வீட்டுக்கு வரலையே, அது வர சரிதான். என்னம்மா முணுமுணுக்கிற? ஒன்றும் இல்லைங்க சரி வா வீட்டுக்கு போகலாம். ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க வந்துருச்சுங்களா என்னன்னு வேற ஒன்றும் தெரியல. போகலாங்க வாங்க. அக்கா அக்கா, அம்மா எங்கே பண்ணுவாங்க? பாட்டி வேற காணும். கடைக்கு எங்கேயாவது போயிருப்பாங்கப்பா. கடைக்கு போனவங்களா இன்னும் வராமல் இருக்காங்க? இப்போ உனக்கு என்ன தாண்டி வேணும்? சும்மா தான் கேட்டேன். சும்மா கேட்டியா? வீட்டில் யாரையாவது காணோன்னா தேட வேண்டியது நம்ம கடமை இல்லையா? ஆமாம் ஆமாம், இதோ அம்மாவே வந்துட்டாங்க, நீங்கள் கேளு. என்னடி கேட்க போகிறீங்க? நாங்கள் வெளியில் போனால் மட்டும் அப்பாட்ட தாத்தாட்ட அம்மாட்டான்னு போட்டு போட்டு கொடுக்குறியே, இப்போ நீங்கள் அம்மா வெளியில் போயிட்டு எங்கே போயிட்டாருங்க? நானும் நீயும் ஒன்னாடி. ம் நாங்கள் பெரியவங்க நிறைய வேலை இருக்க போகிறோம், நீ ஊர் சுத்த தாண்டி போகிறேன். அட எங்கப்பா, வெளியில் யாரையாவது பற்றி பேசியிருப்பியே, யாரை பற்றி பேசினேன் இன்னைக்கு? அப்படியா, உங்க மகன் எப்படி பேசுகிறானே? அது உங்கள் பேத்தி வச்சு அப்புறம் வேற எப்படி இருக்கும்? என்னைய தான் பேசுகிறக்கு வந்துருவாளுங்க. சரி சொல்லு, எங்கே போயிட்டு இருந்த? சரி சரி, எல்லாம் போய் ஸ்கூலுக்கு கிளம்புங்க. அக்கா தான் ஸ்கூல் முடிச்சிட்டாலே. நான் சொன்னது உங்கள் 2 பேரையும் தான். போய் கிளம்புங்க போங்க. போய் கிளம்புங்கடி. ஏதாவது உனக்கு கிடைச்சா அதையே பேசிக்கிட்டு இருப்பா. அது என்னைய பேசணும்னா ஃபர்ஸ்ட் ஆளாக வந்துடுவா. போய் கிளம்புடி. போகிறேன். ஆமாம், அப்பாவை தாத்தாவீங்க இதோ அடுத்து ஆரம்பிச்சிட்டா. பேசாமல் போய் கிளம்புமா, அம்மா போய் சமையல் பண்ண போகிறேன், வந்துடுவாங்க. நம்ம ஏதாவது கேட்டால் மட்டும் பதில் சொல்ல மாட்டாங்க, இவங்க கேட்டோன்னே நம்ம பதில் சொல்லணுமா? என்ன ராணி அக்கா, எந்திரிச்சிட்டிங்களா? எந்திரிச்சிட்டே செல்வி அக்கா, நீங்கள் எப்போ எந்திரிச்சிங்க? நான் எப்போ போல 5 மணிக்கு எந்திரிச்சிடுவேங்க்கா. சரி, என்ன சமைக்கலாம்? இருக்கு காய வச்சு எதையாவது சமைச்சிக்கலாம்க்கா. கடைக்கு எதுவும் போகணுமா? கடைக்கு போயிட்டு வந்துட்டு பிள்ளைங்களை எழுப்பி விடணும், இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. அவளுங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது தான் ரொம்ப கஷ்டமான வேலையே. கரெக்டாக சொன்னீங்க. நான் போய் பிள்ளைங்களை எழுப்புறேன். எழுப்பி விடுங்க, அவளுக்கு கிளம்புறக்குள்ளே சமைச்சிடலாம், அப்படியே சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடட்டும். சரிங்க. என்ன ஒரு அதிசயம், என்னன்னு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்க போல, நான் அப்பா எழுப்ப வரணும்னு நினைப்பேன். கிளம்பிட்டுமா? இங்கே வட்டி தூங்குற ஆண்டி பார்த்துக்கோங்க. சரிம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்புங்க. இது லஞ்சு ஸ்கூலில் வந்து கொடுத்துறேன் நான். சரிம்மா, மிச்சம் வைக்காமல் சாப்பிடுங்க. போடுறது இட்லி, அதுக்கு இவ்வளோ பேச்சு. உனக்கு சோறு போடுறது பெருசு, உடனே சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுங்க. சரி. ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சேன். நீ முடிக்கலையா? நான் முடிக்கவே இல்லை, என் கூட தானே இருந்தேன், எப்படி முடிப்பேன்? நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போதே முடிச்சிட்டேன். இதை சரியான கல்பிரிட்ரி, முடிச்சது கூட இவ்வளோ நேரம் சொல்லாமல் இருந்திருக்கா பாரு. ஆமாம், நீ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? நான் எங்கே முடிச்சேன், எங்கள் அம்மா கூட பையன் தூக்கிட்டு அழகி சரியா போச்சு. அப்புறம் இங்கே ஹோம்ஒர்க் பண்ணுறது என்ன சொல்கிறேன்? ஆமாம், திடீர்னு ஹவுஸ் ஓனர் அங்கிள் வந்து வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு. அப்புறம் செல்வி அக்கா வீட்டில் தான் இருக்கும். நிஜமாவா? என்ன சொல்கிறீங்க? ஆமாண்டா, உனக்கு வேறு தனியாக சொல்லணுமா? இப்போ மிஸ் வந்து ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களா கேட்டால் என்ன சொல்லுவேன்? முடிக்கலன்னு தான் சொல்லணும், முடிச்சிட்டேன்னு சொல்லிடுவோம். நோட்டியாக எடுத்து காட்ட முடியும்? அதுவும் சரி தான், உண்மையே சொல்லிடுறேன். ஆமாம். உங்கள் அக்கா காலேஜ் சேர்ந்துட்டாங்களா? இன்னும் சேர்க்கல, ரிசல்ட் வரணும்ல. என்ன காலேஜில் சேர்க்குறதா இருக்கீங்க? நானும் கேட்கணும்னு நினச்சேன், எந்த காலேஜ்? இன்னும் ரிசல்ட்டே வரலடி, இனிமேல் தான் வரும். அதுக்கு பண்ண காலேஜ் இது பண்ணி அவள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாளோ அதுக்கு சேர்த்து விடுவாங்க. சரி. மேம் வராங்க. பேசாமல் குட் மார்னிங். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா ஹோம்ஒர்க் தான் முடிச்சிங்களா? முடிச்சிட்டோம் மிஸ். அதே சத்தம் தான் வருது, பாதி பேர் என்ன ஹோம்ஒர்க் முடிக்கலையோ? சரி, ஹோம்ஒர்க் முடிக்கிறவங்க கொஞ்ச நேரம் டைம் தரேன், அதுக்குள்ளே முடிக்குங்க, சரியா? ஓகே மிஸ். ஓகே, முடிச்சுட்டு கொஞ்ச நாள் லெசன் எடுப்பேன், அதை கவனிச்சுட்டு அதோட ஹோம்ஒர்க்கும் கொடுப்பேன். நீங்கள் வந்து வீட்டில் பண்ணிட்டு இருந்துருங்க, சரியா? ஓகே மிஸ். செல்வி, அங்கே பாருங்க யார் வராங்கன்னு. யார் வர்றது? அடடே, நம்ம ஜெனியா. என்னங்கக்கா எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நீ எப்படி இருக்க? எங்களுக்கு என்ன, பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சா?
அனுப்பிட்டு தான் அப்படியே வெளியில் வந்தோம். ஏன் அக்கா ஒரு மாதிரி சோகமாக இருக்காங்க? அக்காவோட ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாம், திடீர்னு வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பஸ் ஸ்டாப் கிளம்பிட்டோம் பேக்லாம் எடுத்துட்டு. அப்புறம் நம்ம செல்வி அக்கா தான் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசுக்கா? உங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவராக இருக்க போய் உள்ள இன்னொரு குடும்பம் நம்ம ஃப்ரெண்டோட குடும்பம் இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இதே எங்கள் வீட்டுக்காரெல்லாம் இருந்தா ம் ம் மூஞ்சி எதுக்கு டெல்லியில் வச்சிருப்பாரு. நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒன்றுன்னா நம்ம தானே பார்க்கணும். அதுவும் சரிதான். சரிக்கா, இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? வீடு தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். சின்னதாக ஏதாவது ஒரு இட்லி கடையோ தோசை கடையோ போடணும். இதுவும் நல்ல ஐடியா தான் ராணியக்கா. நான் என்ன ஹெல்ப் பண்ணட்டுமா? நானும் ஹெல்ப் பண்ணுறேன்க்கா. உங்களுக்கு ஒன்றுன்னா நம்ம இதில் இருந்து நம்ம எல்லாமே ஒன்றா சேர்ந்து முன்னேறலாம். நீங்களும் வீடு வாடகைக்கு பாருங்க. நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறது கொஞ்சம் தெம்பா இருக்குது. நாங்கள் இருக்கோங்க்கா, கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்றா ஃபேஸ் பண்ணிக்கலாம்க்கா. வாங்கக்கா, உட்காருங்க. இல்லை இல்லை, இருக்கட்டும். ஆமாக்கா, நம்ம வெளியில் போயிருந்தப்போ உங்க சொன்னீங்களே, அது உண்மையா? எதை கேட்குற செல்வி? அதான் அந்த இட்லி கடை. அதுவா? இட்லி கடை ஓப்பன் பண்ணலான்ட்டு தான் இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அது கரெக்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்படின்னா உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். உடனே விற்க முடியும். கடை வாடகைக்கு பார்க்கணும், பாத்திரம் எடுக்கணும், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்குல்லக்கா. வாடகையா? வாடகைக்கு வேணா சும்மா வீட்டுக்கு வெளியில் அப்படியே வச்சு விற்றுக்கலாம். அதுவும் சரிதான்க்கா. அப்போ எந்த இடம் மட்டும் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? சரிக்கா, வாங்க பார்ப்போம். சரி அக்கா, இந்த மரத்துக்கடியிலே வச்சிடலாமா கடையை? இதுவே கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க்கா. எங்கே பாருங்க, நம்ம வள்ளி நிற்கிறா. வா போய் என்னன்னு பேசுவோம். வாங்கக்கா, 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமாம், 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். அக்கா புதுசாக ஒரு யோசனை பண்ணியிருக்கு. அக்கா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க, நிஜமாவா? ஆமாம் வள்ளி, ஒரு இட்லி கடை போடலான்னு இருக்கேன். நல்ல யோசனைக்கா. நானும் அதான் சொன்ன, உடனே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சரின்னு சொல்லிட்டேன். நம்ம என்ன ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஆமாம், எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுங்கக்கா. ஆமாங்க்கா, கடை எங்கே வைக்க போகிறீங்க? இதோ இந்த மரத்து கடையில் தான். ஓ அப்படியாக்கா? இதுவும் நல்ல ஐடியா தானே வள்ளி? ஆமாம், கடையெல்லாம் வாடகைக்கு எடுத்தோன்னா வாடகை கொடுக்குறக்கே சரியாக போகும். இதுனா கூட கொஞ்சம் மிச்சம் இருக்கும். நம்ம ஊரில் இருக்கவங்க தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்க்கா. உங்களுக்கு பண்ணாமையா? ஆமாம், எதுக்குமே கவலைப்படாமல் ஆரம்பிங்க. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இன்னும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருக்குமே தெரியாது. நம்ம போய் சொல்லிட்டு வந்துடலாமாக்கா? எல்லாருக்கிட்டையும் சொன்னால் தானே கடை இருக்குன்னே தெரியும். போய் சொல்லிடுங்க. அதுவும் சரிதான். வாங்க போய் சொல்லிட்டு வந்துடலாமா? வாங்கக்கா போகலாம். என்னக்கா எல்லாம் இங்க என்ன பண்றீங்க? அடடே, வா வா வா, இப்போதான் எல்லாரும் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வரலான்னு பார்த்தோம். என்ன சொல்ல போறீங்கக்கா? என்னன்னு சொல்லுங்க. நான் தான் இட்லி கடை போடலான்னு இருக்கேன். எல்லாம் வந்து வாங்குவீங்களா? ஆமா ராணி அக்கா, உங்கள் வீட்டில் எல்லாம் பேசிட்டீங்களா? உங்கள் வீட்டுக்கார்கிட்ட ஓகே சொல்லிட்டாரா? இன்னும் இல்லை வள்ளி, இனிமேல் தான் பேசணும். இப்போ தான் நானும் செல்வியும் முடிவு எடுத்தோம். இனிமேல் தான் வீட்டில் சொல்லணும். நம்ம என்ன பண்ணாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் வருவாங்க. பார்த்துக்கிட்டே இருங்க, வேணாம்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம விடக்கூடாதா? ஒரே முடிவு வந்துடணும். ஆமா, நம்ம எது பண்ணாலும் வேணான்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம அப்படியே விட முடியுமா? முடிவாக சொல்லிடுங்க, நாங்கள் இட்லி கடை போட போகிறோன்னு. கண்டிப்பாக போடுறது உறுதி தான். இட்லி கடை தான். சரிக்கா, என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க, என்ன ஏதுன்னு விவரம் தருங்க, சொல்லுங்க. நான் அப்படியே வீட்டுக்கு போகிறேன்க்கா, பிள்ளைங்க வந்துடுங்க. அக்கா வாங்க, நம்மளும் வீட்டுக்கு போகலாம். டைம் ஆச்சு. நம்ம வீட்டில் பிள்ளைங்களாம் வந்துடுவாங்க. நானும் அப்புறம் சண்டை போட்டுருங்க. இவளுக்கு என்ன சின்ன பிள்ளை மாதிரியா பண்ணுறாளுங்க? இன்னும் சண்டை போடுற பற்றி மாறவே மாட்டேங்குது. ஆமாக்கா. சரிக்கா, நான் வரேன். எல்லாம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க போல. நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. நம்மளும் வீட்டுல போய் யோசிப்போம். சரிங்கக்கா, நான் கிளம்புறேன். சரி, பார்த்து வீட்டுக்கு போவோம். நாளைக்கு பேசலாம். சரிங்கக்கா. வாங்கக்கா, நம்மளும் வீட்டுக்கு போகலாம். வந்தோடனே சண்டை தான் போடுவாங்க. போகலாம். நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு தான் திருந்த போகிறாங்களோ தெரியல. அவங்களுக்கு விவரம் தெரியிறப்ப தான்க்கா திருந்துவாளுங்க. இப்பயே வா.